வணக்கம். உங்கள் வசந்தசேகர். அந்த பரபரப்பாக அந்த தேர்தல் நடந்ததுங்க. நடந்ததுக்கு அப்புறம் பரபரப்பாக தான் அந்த வாக்கு எண்ணிக்கைலாம் பண்ணாங்க தமிழ்நாட்டில். அதுமாரி பரபரப்பாக வந்து பதவி ஏற்கலாம்னு சொல்லி அதுக்கான ஏற்பாடுகள்லாம் தமிழக அரசாங்கம் பண்ணாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா இப்போ நின்று போச்சு அது. அந்த தமிழ்நாடு வந்து இப்போ இந்தியா லெவலில் உலக அளவில் கூட பேசி போட்டிருக்காங்க. அந்த ஒரே அடுத்தது என்ன நடக்கும், அடுத்தது என்ன நடக்கணும், மாறி மாறி அந்த எதிர்க்கட்சிகள் வந்து இது பண்ணுறாங்க. பாருங்கள், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த சின்ன சின்ன கட்சிகள்லாம் இருக்குல்ல, அந்த கட்சிகளில் வந்து இந்த பெரிய கட்சிகள், தமிழ்நாட்டில் இருக்க பெரிய கட்சிகளுக்கு ஒரு கால் செருப்பாக தான் இருக்காங்க. அவங்க தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு விஷயத்தையும் எடுக்க முடியல. ஒரு அவங்களுடைய புடியில் தான் இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் அவங்க வேணால் மாட்டிக்கலாம், அவங்க வேணால் கழட்டி போடலாம். அந்த அந்த லெவலில் தான் வச்சுருக்காங்க அந்த சிறிய கட்சிகள்லாம். அது மிகவும் ஒரு கேவலமாக தாங்க இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். ஒரு எந்த ஒரு தனிப்பட்ட முறையில் எடுக்க முடியல. ஒரு பெரிய கட்சிகள் ஆதிக்கத்தில் தான் இருக்காங்க. எல்லா கட்சியும் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கட்சிகளும் ஒரு பெரிய கட்சிக்கு அடியில் தான் இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் கேட்குறாங்க. தனிப்பட்ட முறையெல்லாம் ஒன்றும் பண்ண முடியல. தேர்தலுக்காக கூட்டணிலாம் ஒரு காலத்தில் சொல்லிட்டுலாம் இருந்தாங்க. இப்போ அது கூட சொல்ல முடியல. காரணம், அவங்கள குடியில் இருந்து மாட்டிக்கிறாங்க. சில விஷயங்களுக்காக இப்போ மாட்டிக்கிட்டு அதை விட்டு வெளியில் வர முடியல. அவங்க என்ன தான் ஆர்டர் போடுறாங்களோ அதைப்படி தான் பண்ணுறாங்க. கேட்டால் கூட்டணிம்பாங்க. சில பேர் இப்போ இந்த காங்கிரஸ்லாம் பாருங்கள், கூட்டணி விட்டு வந்துட்டாங்க. அதுமாரி சில விஷயங்கள்லாம் இருக்குது. சில இந்த சிறிய கட்சிகள் ஒன்றுமே பண்ண முடியல. அந்த பெரிய கட்சிகளுக்கு ஒரு அடிமை மாதிரி தான் இருக்கிறாங்க.